அனைவருக்கும் வணக்கம். இப்போது இந்த பதிவு வந்து சிங்கப்பூர்லேருந்து சாங்கி விமான நிலையம் மூலமாக பூகோக் அப்படின்ற ஒரு வியட்நாம் தீவுக்கு பயணம். கிட்டத்தட்ட 500 நாட்டிக்கல் மைல்ஸில் தூரத்தில் இருக்குது சிங்கப்பூர்லேருந்து இந்த பூகோக் வியட்நாம். டெர்மினல் 1 ஸ்கூட் ஏர்வேஸ் வந்து டெர்மினல் 1 அங்கேருந்து கிளம்பணும். செக்இன் பண்ணிவிட்டு கேட்டுக்கு வந்துட்டோம். ஒரு 1 hour முன்னாடியே வந்துட்டோம். இந்த ஸ்கூட் ஏர்வேஸ் வந்து தினமும் ஆப்ரேட் ஆகுது. பூகோக்கு $200 ஒரு 2 மாதம் முன்னாடி புக் பண்ணால் $200 to and fro ஒரு ஆளுக்கு, விச் இஸ் குட் ப்ரைஸ், நல்ல ப்ரைஸ் தான். டெர்மினல் 1 கிளம்புது. எல்லா ஸ்கூட் ஏர்லைன்ஸும் வந்து டெர்மினல் 1 தான் கிளம்புது. இங்கேருந்து சென்னை போகலாம் ஸ்கூட் யூஸ் பண்ணி. ஸோ இந்த பயணத்தோட காரணம் வந்து வெக்கேஷன் அப்படின்னு வந்து நல்ல பெரிய டெர்மினல், எல்லா ஃபெசிலிட்டிஸும் அங்கே இருக்குது. நீங்கள் வாட்டர் செக்இன் பண்ணிவிட்டு கேட் உள்ளே கூட வாட்டர் குடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஃபுட்டு வந்து சர்வ் பண்ண மாட்டாங்க. இந்த சென்ஸ் டிக்கெட்டோடு சேர்த்து வாங்கியிருக்கணும், இல்லை நீங்கள் வாங்கிட்டு தான் போகணும். ப்ளஸ் அது ரன்வேயில் கரெக்ட் டைமுக்கு வந்தாச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் ரன்வே டெர்மினல் 1 ரொம்ப பிஸியாக இருந்தது. எல்லா ஃப்ளைட்டும் ரன்வேயில் வந்து க்யூவில் இருந்தது. நாங்களும் க்யூவில் இருந்தோம். இந்த ஃப்ளைட்டு பார்த்திங்கன்னா எம்ப்ரேயர் அப்படின்ற ஒரு ஃப்ளைட்டு, சின்ன ஃப்ளைட்டு தான். இந்த பக்கம் 2 சீட்டு, அந்த பக்கம் 2 சீட்டு. ரொம்ப புது ஃப்ளைட்டு. அண்டு ரன்வேயில் கொஞ்சம் நேரம் காத்துட்ருந்தோம். நியர்லி ஒரு 5 minutes காத்துட்ருந்தோம் ரன்வே டேக் ஆஃப் முன்னாடி. அதுக்கப்புறம் டேக் ஆஃப்காக போச்சு. டேக் ஆஃப் ஆகிறப்போ இந்த ஏர் ப்ரெஷர் உள்ளெல்லாம் வந்து நல்லா பேலன்ஸ்டாக இருந்தது. ரொம்ப ஸ்மூத்தாக தான் இருந்தது. ஒரு சில டேக் ஆஃப்லாம் நான் பார்த்துருக்கேன், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப ப்ரெஷர் வந்து வேரி ஆகிற மாதிரி இருக்கும். அது ரொம்ப நல்லாவே இருந்தது. ஸ்மூத்தாக வந்து ரன்வே அப்ரோச் பண்ணோம். இந்த இது எதுக்கு போட்டேன்னா, நிறைய ஏர்லைன்ஸ் நின்றுட்டு இருந்தது. அதை காட்டுறதுக்கு தான் இந்த கிளிப்பை போட்டேன். இது வந்து இப்போ ஆக்சுவல் டேக் ஆஃப் கிராஜுவலாக ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகி அந்த த்ரஸ்ட் ஸ்பீடுன்றாங்க. அந்த த்ரஸ்ட் ஸ்பீடு வர்ற வரையும் ரன்வேயில் ஓடி, அதுக்கப்புறம் நம்ம ஏர் பாயன்சின்னு சொல்லுவாங்க, அந்த லிஃப்ட் கடித்த உடனே டேக் ஆஃப் ஆகும். இதுதான் வந்து நம்ம எல்லா ஃப்ளைட் ஆப்ரேஷன் பறக்கிறதோட பிரின்சிபல். பார்த்திங்கன்னா டெர்மினல் 1 ரன்வே அது அப்படியே நல்ல அருமையான ரன்வே. ஏன்னா நீங்கள் வந்து டெர்மினல் 1 பார்க்கலாம், டெர்மினல் 2 பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா டெர்மினல் 2 கடந்து போகிறோம். அதுக்கப்புறம் டெர்மினல் 4 அதையும் பார்க்கலாம் தூரத்தில். அந்த டெர்மினல் 4 முடிகிற டைமில் பார்த்திங்கன்னா கரெக்டாக ரன்வேலேருந்து டேக் ஆஃப் ஆகிடும். டேக் ஆஃப் ஆகி பாருங்கள், இப்போ டேக் ஆஃப் ஆகிடுச்சு. அந்த சைடு இருக்கிறது வந்து ரைட் சைடு இப்போ பார்த்துட்டு இருக்கிறது டெர்மினல் 4. அந்த டெர்மினல் 4 ஒட்டினா மாதிரியே ஒரு பெரிய ஸ்டோரேஜும் இருக்குது, ஏர்க்ராஃப்ட் ஸ்டோரேஜ். அண்டு இந்த சைடு இப்போ பார்க்குறது வந்து கால்ஃப் கண்ட்ரி கிளப் சாங்கி. ஏர்க்ராஃப்ட் ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் பாருங்கள். இப்போ பார்ப்பீங்க ஏர்க்ராஃப்ட்டை வந்து ஆப்ரேட் பண்ணாலும் அங்கே நிறுத்தி வச்சுருப்பாங்க. இப்போ கம்மியாக தான் இருக்கும், ஒரு சில டைம் நிறைய இருக்கும். கோவிட் டைமுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய இருந்தது. கொஞ்சம் நல்லா ட்ராவல்லாம் யூஷுவல் ட்ராவல் ஆகிடுச்சு. அதனால் இப்போ நல்லா இருக்குது. ஸ்மூத் டேக் ஆஃப் அண்ட் கெய்னிங் ஆல்டிடியூட். கொஞ்சம் கொஞ்சமாக சிங்கப்பூரை விட்டு வெளியே, அதாவது சிங்கப்பூரில் இருந்து ஈஸ்டர்லி நார்த் டைரெக்ஷனில் முதல்ல பறக்க ஆரம்பித்தோம். இந்த கிளிப் எதுக்கு போட்டோன்னா, பறந்து கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த சைடு சூரியன் இருக்கிறதால எங்கள் ஃப்ளைட்டோட ரிஃப்ளெக்ஷன் வந்து அந்த க்ளவுட்ஸ் இருந்தது இந்த பக்கம். ஸோ மேலே சூரியன், கீழே க்ளவுட்ஸு. அதுக்கு மேலே நாங்கள் பறந்துட்டுருக்கோம். ஒரு புள்ளி மாதிரி, ஒரு ஒளிவட்டம் மாதிரி, ஏதோ
ஏலியன் கிராஃப்ட் மாதிரி கூடவே வந்த மாதிரி ஒரு ஃபீல். ஸோ அதனால் அதையும் நான் எடுத்தேன். ஸோ டோட்டலாக வந்து 1.5 மணி நேரம் பார்த்திங்கன்னா அந்த சவுத் சைனா சி அதில் பறந்து we are on the way to Bangkok. இந்த காணொலி எதுக்கு போட்டேன்னா எடிட் பண்ணி போட்டேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஆல்சோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். மோர் அண்ட் மோர் நிறைய காணொலிகளை நான் அப்லோட் பண்ணுறேன். இதனால் உங்களோட பகிர்ந்ததில் மிக்க மகிழ்ச்சி. அண்டு ஜேர்னி கண்டினியூஸ். அந்த ஒளிவட்டம் எங்கள் கூடவே தான் வந்தது ரொம்ப நேரம். அதனால் அதை அப்படியே போட்டேன். we will continue again. Please subscribe and like it. Thank you.